ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தினாலே நான் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3 முறை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 62:3. எல்லாம் எடுத்தாச்சா? சேர்ந்து வாசிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடிங்க பார்க்கலாம். வலது கரத்தை பிடிங்க பார்ப்போம். பிடிச்சிட்டீங்களா? இப்ப படிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2026வது ஆண்டுல நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒரு மகிமையான கிரீடமாய் கர்த்தர் வைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சத்தமா இவ்வளவுதான் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் ஆண்டை, ஒரு மகிமையின் நாளை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல மனிதர்களை நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கல்ல, நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்மளை மதிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதனா அந்த இடத்துல நான் மதிக்கப்படலை அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் தெரியுமா? ஒரு தலை குனிவு வந்துடும். அந்த இடத்துல நிற்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கொஞ்சம் கஷ்டப்படுவோம்ல. அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா கடந்து வந்துடுவோம். பாருங்களேன், சில நேரத்தில் மற்றவர்களால் நாம் மறக்கப்பட்ட ஒரு நிலையில நாம் தள்ளப்பட்டுருவோம். எப்போ நாம் மதிக்கப்படலை அப்படின்னா நான் சொல்லுவேன், தேவன் இந்த ஆண்டு உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மதிப்பு மிக்க ஆண்டாய், அல்லது நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது யாராய் இருக்கிறீர்கள் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், வசனம் சொல்லுகிறது ஒரு அழகான கிரீடமாய் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய கரத்தில் அல்ல. நீங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. The Lord will hold you in his hand for all to see, a splendid ground in the hand of God. நல்ல கவனிங்க. கர்த்தர் உன்னை எல்லாரும் காணும்படி, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை எல்லாரும் பார்க்கும்படி, எல்லாருக்கும் முன்பாக அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய கையில ஏந்தி பிடிப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு முன்பாகப்பா? யாருக்கு முன்பாக? எல்லாருடைய கண்ணும் காணும்படி, எல்லாருக்கும் முன்பாக நீ தேவனுடைய
கரத்தில் ஒரு மகத்தான கிரீடமாயிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மதிக்கலாம் என்ன? கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு உன்னுடைய ஆண்டு. அல்லேலூயா. உன்னுடைய தலையை உயர்த்துகிற ஆண்டு. உன்னுடைய தலையை கர்த்தர் அவர் உயர்த்தும் போது சாதாரணமா உயர்த்தல. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஒரு மகுடத்தை கர்த்தர் உங்க தலையின் மேல் வைக்கிறாராம். இந்த மகுடம் எல்லாருடைய தலையிலும் வைக்கப்படாது. பிரைஸ் எல்லாம் இந்த மகுடத்தை எல்லாரும் தலையிலும் கொண்டு வச்சுப்பாங்களா? இல்ல. பிரைஸ் எல்லாம். அப்ப நல்ல கவனிங்க, வேதம் அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் யாரா இருக்கிறீர்கள் அப்படின்னா மகுடமா இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எல்லாருடைய கண்களும் எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டு நீங்கள் நின்றீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்ய போறார்னா உங்களை ஒரு மகுடமாய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மதிப்பை எதிர்பார்த்தீங்க, மதிப்பு கிடைக்கல. ஆனா இந்த ஆண்டு நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு மதிப்பை கர்த்தர் கொடுத்து, நீங்க என்னைய பாருங்கன்னு சொல்ல வேண்டாம், அவர்கள் எல்லாரும் உங்களை காண்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் சரி, உங்க கூட இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்த்தாலும் சரி, கர்த்தர் உங்களை மதிப்போடு பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிரீடம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மரியாதையை அது கொண்டு வருகிறது. இரண்டாவது வெற்றியை கொண்டு வருகிறது. மூன்றாவது மதிப்பை கொண்டு வருகிறது. நான்காவது அடையாளத்தை கொண்டு வருகிறது. இந்த கிரீடத்தை அல்லது இந்த மகுடத்தை எல்லாருடைய தலைகளிலும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கொண்டு வைக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்போ ஒரு போட்டியில ஒரு மனிதன் அவன் வெற்றி அடைந்த பிற்பாடு அவன் தலை சிறந்தவனாக, அவனுடைய தலை 1000 பேர் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஜனங்கள் மத்தியில அவனுக்கென்று ஒரு மரியாதையை கொடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? அவனை கௌரவித்து அவனுடைய தலை அந்த இடத்தில் உயர்த்தப்படும். அல்லேலூயா. சும்மா உயர்த்தப்படுகிறது மட்டும் இல்ல, அவருக்கு வேண்டிய மதிப்பை கொடுப்பார்கள். அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து அவன் யாராய் மாறுகிறான் அப்படின்னா ஒரு அடையாள சின்னமாய் மாறுகிறான், ஒரு அடையாளமாய் மாறுகிறான். நான் இப்படி சொல்லுவேன், உலகம் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்களை ஒருவேளை குறைவாய் மதிப்பீடு செய்திருக்கலாம், ஆனா தேவன் உங்களை உயர்வாய் பார்க்கிறார். இந்த இடத்துல அநேக பேர் கடந்த நாட்களில் தலை குனிந்த இடம் உண்டு. நீங்க மதிப்பை எதிர்பார்த்த இடம் உண்டு, ஆனால் அந்த மதிப்பு கிடைக்காததுனால அந்த இடத்தை விட்டு நீங்க விலையேறி வந்த நாட்கள் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல ஹல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய இன்னொரு வசனத்தை வாசிமா, சங்கீதம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. சங்கீதம் 8வது அதிகாரம் 5வது வசனம். Glory to God. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்றும் சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்திருக்கிறீர் அப்படின்னா முடிசூட்டிருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்திருக்கிறார்ப்பா? முடிசூட்டிருக்கிறார். பிரைஸ் எல்லாம். நீ கனவீனம் அடைந்த இடத்துல நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லட்டா, நீங்கள் மதிப்பற்றவர்கள் அல்ல, நீங்கள் மதிப்பற்றவர்கள் அல்ல, தேவனின் பார்வையில் நீங்கள் உயர்ந்தவர்கள். தேவன் உங்களை கனம் உடையவனாய் பார்க்கிறார். இந்த உலகம் உன்னை எப்படி வேணாலும் பார்க்கலாம், உன் சொந்தங்கள் உன்னை எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனா நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை கனம் பெற்றவனாய் பார்க்கிறார். இப்ப என் பார்வை என்ன செய்ய இருக்கணும்?
என் பார்வை என்ன தெரியுமா இருக்கணும்? கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் பார்க்கணும். அல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்கிற வண்ணம் நான் என்ன பார்க்க கூடாது. கர்த்தர் என்னை யாரை பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், அந்த வார்த்தை ஆழமா சொல்றேன், நீங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து முடிவு பெருந்தமோ நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்தின் கரத்தில் அல்ல, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். யாரா இருக்கிறேன் அப்படின்னா அதான் முக்கியம். கர்த்தர் என்னை ஒரு மகுடமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நாம் கர்த்தருடைய கையில் இருப்பது நமக்கு எதை கொண்டு வருகிறது அப்படின்னா, ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. முதலாவது சொன்னேன், நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய மதிப்பை கொடுக்கிறார், உங்களுக்கு வேண்டிய கனத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கையில் நாம் இருப்பது நமக்கு அது என்ன செய்து தெரியுமா? ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, அல்லது நமக்கு ஒரு வழி நடத்தக்கூடிய, பிரைஸ் அல்லாஹ், ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு தூதனாய் கர்த்தருடைய தூதன் செயல்படுகிறதை பார்க்க முடியும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்துல அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அவங்க எல்லா வனாந்தரத்துல சுற்றி திரிந்து மறுபடியும் அவங்க வீட்டிற்கு வருகிறது வர என்ன தெரியுமா இருந்துச்சு? அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. அல்லேலூயா. ஒரு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு என்னவா இருந்தது அப்படின்னா பாதுகாப்பா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த ஆண்டுல கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. கர்த்தருடைய கையில நீங்க இருக்கிறதுனால நீங்க என்ன செய்வதில்லைப்பா? கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய கையில் இருக்கிறோம். லிசன், நாம் தேவனுடைய கையில் இருக்கிறதுனால ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாதுப்பா? பறித்து கொள்ள முடியாது. சத்துருவானவன் உங்களை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. வேதம் சொல்லுகிறது, காரணம் நான் உன்னை கண்ணின் மணியை போல நான் உன்னை பாதுகாப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணின் மணியை போல. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இந்த ஆண்டு கர்த்தருடைய கையில் நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? அவர் பாதுகாப்பா. அல்லேலூயா. மூன்றாவது, நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுனால நாம் யாரா இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய சாட்சியா இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்ப்பா? சாட்சியா இருக்கிறோம். அதாவது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அரச குடும்பம் அல்லது அரச குலம்னு வைங்களேன், அவங்களுக்குன்னு ஒரு துருவம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். இன்றைக்கும் பல இடங்களில் நீங்கள் கடந்து சென்றீங்க அப்படின்னா ஒரு குலத்து ஜனத்திற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அடையாளம் இருக்கும் பாருங்க. நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு கிராமத்தில் இன்றைக்கும் அவங்களுடைய பாரம்பரிய வஸ்திரங்களை உடுத்தி அந்த கலாச்சாரத்திலேயே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாழ்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாய் இருக்கும்படி உங்களை வைக்கிறார். இந்த கிரீடம் இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் கொடுக்கப்படாது.
எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் கொடுக்கல. இப்போ உங்க மேல இந்த கிரீடத்தை கர்த்தர் வைப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியா இருக்கிறீர்கள். வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 5:16 வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கிரீடத்தை, நீங்கள் கிரீடமாய் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இதில் யார் மகிமை அடைகிறார் அப்படின்னா, உங்களுடைய பிதா மகிமை அடைகிறார். அப்ப எதற்காக இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நீங்க நற்கிரியைகளை செய்யும் பொழுது என்ன நடக்கும்பா? பிதா மகிமைப்படுகிறாராம். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன செய்ய கடவது? பிரகாசிக்க கடவது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி சொல்லட்டுமா? பிரைஸ் எல்லாம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின 1:6 நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின 1:6, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1:6 நல்ல கவனிங்களேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கழற நம்மை கழுவி. லிசன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கழற நம்மை கழுவி. இப்ப என்ன செய்யறாரா? தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் கழுவி. முதல்ல நம்ம மேல என்ன செய்யறாரு? அவர் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவத்தை கழுவி. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மை பிதாவுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை கழுவி இப்ப தேவனுக்கு முன்பாக சாதாரண ஒரு மனுஷனா, சாதாரண ஒரு மனுஷியா கொண்டு நிறுத்தலப்பா. நம்மை ஆண்டவர் எப்படி நிறுத்துறார் அப்படின்னா, பிரைஸ் எல்லாம், ஒரு ராஜாவின் பிள்ளை யார் அப்படின்னா, யாரு? என்னப்பா இப்படி சொல்றீங்க? ராஜாவுடைய பிள்ளை யாரு சொல்லுவாங்க? இளவரசன்னு சொல்லுவாங்க, இல்ல ராஜகுமாரன்னு சொல்லுவாங்க, இல்ல ராஜ குமாரத்தின்னு சொல்லுவாங்க. ராஜாவுக்கு அடுத்த வருங்கால தலைவர். உங்க பாதையில சொல்ல போனா, வருங்கால தலைவரே வாழ்க அப்படின்னு போகும்போது என்ன சொல்லுவாங்க? கூப்பிடுவாங்க. இப்போ உங்களை இப்ப தேவனுக்கு முன்பாக எப்படி நிறுத்துகிறாரா? ஒரு சாதாரணமாய் நிறுத்தல. அந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிக்கணும். தம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும். இப்ப வாசிங்க 5:10, வெளிப்படுத்துற 5:10 வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக, எங்கள் தேவனுக்கு முன்பாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாருங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அடுத்த வசனம், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். உங்களை பார்த்து அரசாள்ற மாதிரி தெரியல. ஏன்னா நான் சொல்றதை நம்பல. நான் பேசுற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் பேசுறேன். உங்களுடைய பார்வையை நீங்க முற்றிலும் மாற்றணும். நீங்க யாருடைய கரத்தில் இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரத்தில் யாரா இருக்கிறீங்க? கர்த்தர் என்னை ஒரு கிரீடத்தை என் தலையுமே, மகுடம், அதான் வார்த்தை நல்லா இருக்கு. கர்த்தர் அவருடைய கரத்தில் எதை வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு மகுடத்தை வைத்திருக்கிறார், ஒரு மகுடமாய் வைத்திருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். அதை நீங்க அணிஞ்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க சும்மா நடந்து போனா போதும்.
டி நகரில் ஒரு கடை இருக்கு, டயர்டம் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கான். இந்த வார்த்தையை பைபிளில் அதுதான் அடையாளம் போட்டிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை நீ போடும் பொழுது என்ன என்ன நடக்குது அப்படின்னா, உனக்கு ஒரு மகுடத்தை சூட்டுகிறது போல ஒரு புதிய தோற்றத்தை உனக்கு அது என்ன செய்தான், அந்த ட்ரெஸ் கொடுக்குது. நீ கருப்பா இருப்பியோ சிவப்பா இருப்பியோ எப்படி இருப்பியோ அது மேட்டர் இல்லை. அந்த ட்ரெஸ் உங்களை என்ன செய்திரும் சொல்லுங்க, மாற்றிரும். பிரைஸ் எல்லாம். இப்ப நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தருடைய கரத்துல நீங்க இருக்கும் பொழுது ஒரு மகுடமா இருக்கிறீர்கள். வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த பூமியை என்ன செய்ய போகிறீர்கள், அரசாள போகிறீர்கள். யாரோடு கூட சேர்ந்து, இயேசுவோடு கூட சேர்ந்து. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எப்படி இருந்ததுன்னா, ஒரு 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 எக்ஸைட்டடா இருந்து பாருங்க. சகரியா 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. சகரியா 9:16. பிரைஸ் தி லார்ட். 9:16. அவருடைய தேவனாய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாக அவர்களை ரட்சிப்பார். அவர்கள், அந்த வார்த்தையை கவனிங்க, அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்களேன். அவருடைய தேசத்தில் ஏற்றப்படுகிற கொடிகளின் கிரீடத்தில் என்ன செய்திருப்பார்களா? அப்போ உங்களுடைய முகம், உங்களுடைய தோற்றம் எங்க வரும் அப்படின்னா, இயேசுடைய அரசாட்சியில கொடியேற்றப்படும் பொழுது அந்த கொடியில பதிக்கப்பட்டிருக்கிறதான கிரீடத்துல உங்க படமும் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தேசத்தினுடைய அந்த சின்னத்துல பாத்தீங்கன்னா, அந்த தேசத்தில் குடியிருக்கிற அந்த ஜனங்களுடைய தோற்றத்தையோ அல்லது அவருடைய கலாச்சாரத்தையோ பிரதிபலிக்கக்கூடிய முத்திரையை நீங்க பார்க்க முடியும். பார்த்திருக்கிறீங்களா நீங்க? இப்ப சொல்லுவேன், இயேசுவினுடைய அரசாட்சியில் ஏற்றப்படுகிற ராஜாவுடைய கொடியில அந்த முத்திரையில யார் போட்டோ இருக்குமா? இப்படிதானே அழுதுட்டு சொல்லுவீங்க, இயேசுவின் நாமத்துல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கொடியில என்னுடைய முத்திரை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மறுபடியும் கவனிங்க. ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் என்ன செய்வார்களாம்? ஓ மை காட். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய அடையாளம். கர்த்தருடைய கரத்தில் நீங்க இருக்கும் பொழுது இந்த உலகத்துல கர்த்தர் யாரை மாற்றுகிறார் அப்படின்னா, ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரையிலும் நீ அடையாளம் இல்லாம இருக்கலாம், இதுவரையிலும் அடையாளமே இல்லாம நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, 2026வது ஆண்டுல உனக்கு நான் ஒரு அடையாளத்தை நான் கொடுப்பேன். ராமேன் சொல்லுங்கள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். கர்த்தர் என்ன செய்யறாருப்பா? ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கரத்தில் நீங்க இருக்கும்போது நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். நல்ல கவனிங்க. கிரீடம் மனுஷனால் உருவாக்கப்படுகிறது அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த கிரீடம் ஒரு ராஜாவுக்காக அவனுடைய ஆளுமையை குறிக்கும்படி என்ன செய்யப்படும் அப்படின்னா, அது உருவாக்கப்படுகிறது. அவன் எத்தனை தலைமுறையில் வந்தானோ அந்த தலைமுறைக்கு ஏற்றார் போல அந்த கிரீடம் என்ன செய்யப்படும் அப்படின்னா அப்படி மாறுபடும். பாருங்க இல்ல? அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, உங்களை உருவாக்க போகிறார். எதற்காக உருவாக்குறார் அப்படின்னா,
அவர் கையில ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார்ல, உங்க தலையில ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார்ல, அந்த கிரீடத்திற்கு ஏற்ற மதிப்பு உடையவனாய் நீங்கள் மாறும்படி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறீர்கள். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களை அவர் வணைகிறார். எதற்காக வணைகிறார் அப்படின்னா, உங்களை பிரயோஜனப்படுத்தும்படி, உங்களை ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும்படி கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை உருவாக்க போகிறார். எப்படி பாஸ்டர் உருவாக்குவார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரப்போகிற நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரப்போகிற சோதனைகள் மூலம் கர்த்தர் நம்மளை உருவாக்க போகிறார். என்னடா அமைதியா இருக்கிறீங்க? சோதனையே வரக்கூடாது அப்படின்னா உங்களை ஆண்டவர் உருவாக்கவே முடியாது. சோதித்த பின் உங்களை ஆண்டவர் எப்படி விளங்க பண்ணுவார் அப்படின்னா, சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். ராமேன் சொல்லுங்களேன். சோதனைக்கு பிற்பாடுதான் நீங்க சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சோதனை இல்லாமல், பாடுகள் இல்லாமல் நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா, உருவாக்கப்பட முடியாது. அப்படின்னா நான் எதை விரும்பணும்? என் வாழ்க்கையில கர்த்தர் கடத்தி விடுகிற அல்லது என்னை கொண்டு போகிற எல்லா பாதைகளிலும், எல்லா சோதனையின் நேரங்களிலும் நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும், நான் உருவாக்கப்படுகிறேன். நான் என்ன செய்யப்படுகிறேன் சொல்லுங்க. உட்கார்ந்து பாடிட்டு இருக்க கூடாது. ஏன் ஆண்டவரே இந்த சோதனை அப்படின்னு பாடக்கூடாது. ரைட்டா? அப்போ எனக்கு என் வாழ்க்கையில வருகிற சோதனை எதற்காக அப்படின்னா, என்னை நான் உருவாக்கப்படுவதற்கு. வசனத்தை வாசிப்போம். எரேமியா 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். 18:6. இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று யார் கேட்கிற சொல்றப்பா? ஆமா, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் எங்க இருக்கிறீங்க? ஏன் கையில இருக்கிறீங்கப்பா? நீ கர்த்தருடைய கையில இருக்கிறதுனால பிரைஸ் அல்லாஹ், நீ என்ன செய்யப்படுகிற? வணையப்படுகிற. நீ வணையப்படுகிற. நான் இப்படியே இருந்திருந்தேன் பாஸ்டர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன செய்திருங்க? கர்த்தருடைய கையில் இருக்க வேண்டாம். வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்களேன். அந்த குயவன் என்ன செய்தான்னா, வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. கையில கெட்டு போயிற்று. அவன் என்ன செய்யறான்? அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாய் வணைந்தான். ஐயோ, இது கெட்டு போயிட்டே, இதுல உருவாக்க முடியாதே அப்படின்னு தூக்கி எல்லாம் போட மாட்டார். தூக்க போட மாட்டார். இந்த பாத்திரமா இல்லை என்னப்பா, வேற பாத்திரமா உன்னை நான் என்ன செய்யறேன்? வணைகிறேன். என்னால முடியாத ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் இல்லை. நோ, கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்தில் இருக்கிற உங்களை அவர் என்ன செய்வாரோ? வணைவார். எதற்காக? எதற்காகங்க? நீங்க பயனுள்ள பாத்திரமாய் மாறும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது பிரைஸ் அல்லாஹ். அவமானத்தில் இருந்து மகிமைக்குள்ளாக உங்களை கொண்டு வருவார். நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் சொன்ன? ஒரு மகுடமா இருக்கிறீர்கள். இப்ப கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் அவமானத்தில் இருக்கிறவர்களை மகிமைக்கு கொண்டு வரப்படுகிறார். நான் எப்படி சொல்லட்டுமா? சீயோன் அவங்க ஒரு காலத்தில் அவமானிக்கப்பட்டவர்கள்,
ஆனா இப்போ தேவனுடைய மகிமையை அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா, பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உங்க வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா தோல்விகளையும் அவர் என்ன தெரியுமா மாற்றுகிறார் அப்படின்னா, அதை தீர்மானமாய் மாற்றுகிறார். தோல்விகளை ஜெயமாய் அல்ல, தீர்மானம் என்பது முடிவு. தீர்மானம் என்பது என்னது அப்படின்னா முடிவு. அப்போ ஒவ்வொரு தோல்விகளையும் ஒரு முடிவு உள்ளவைகளாய் கர்த்தர் மாற்றுகிறாருங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? அதனால தான் சொன்னேன், அந்த வாதத்தை வாசிக்கும் போது, நீ கர்த்தருடைய கையில் அழகான கிரீடம், நீ ராஜ முடியா இருப்பாய்ன்னு சொல்லுதில்ல. அந்த ராஜ முடி அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு உயர்வை அல்லது அதிகாரத்தை அல்லது உங்க வாழ்க்கையில தேவனால் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை அதை நிறைவேற்றும். நான் இப்படி மறுபடியும் சொல்றேன், ராஜ முடி என்பது உங்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வரும். இரண்டாவது, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். மூன்றாவது, தேவனுடைய நோக்கத்தை உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கடந்த நாட்களில் நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் இந்த ஆண்டு கொடுக்க போகிறார். கர்த்தர் இதை செய்யும் போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தில் நீங்கள் கவனிக்கும் போது, எஸ்தர், அது யார் அந்த அம்மா அப்படின்னா, ஒரு அனாதை. ஒரு அனாதை. வாசிங்க எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனம். பிரைஸ் தி லார்ட். அவளுக்கு யார் இல்லை சொல்லுங்க? தாய் தகப்பன் இல்லை. யார் வளர்த்தான்னு போட்டிருக்கு? அவருடைய சின்ன தகப்பன் என்ன செய்தாராம்? வளர்த்தார். சித்தப்பா வளர்த்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டான். இந்த அனாதையாயிருந்த எஸ்தர், பிரைஸ் தி லார்ட், யாராய் மாறினான் அப்படின்னா, ராஜாவினுடைய glory to God, மனைவியாய் மாறினாள். அதுதான் உயர்வு. சாதாரண ஒரு பெண்மணி தான், ஆனா அவள் மீது என்ன இப்போ வருது அப்படின்னா, கிரீடம் வைக்கப்படுகிறது. அதற்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, இந்த அம்மா கர்த்தருடைய கரத்தில் இருந்தாங்களா? கர்த்தருடைய கரத்தில் இருந்ததுனால என்ன நடந்துச்சு? அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வு கடந்து வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாலும், எந்த இடத்துல நீ நிந்திக்கப்பட்டாலும், இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலையை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. காரணம், நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ஆறாவது, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது, பிரைஸ் தி லார்ட், நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு சொன்னேன்? கிரீடமாக இருக்கிறீர்கள். இந்த கிரீடம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தை போல் அல்ல, இந்த உலகத்தில் உள்ளவர்களைப் போல் அல்ல. நீங்கள் ராஜ்யத்தின் மதிப்போடு வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா, வாழ்ந்தீங்க அப்படின்னா, உங்களால் இந்த வாழ்க்கையை பார்க்க முடியாது.
அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. எங்கே போனாலும் சரி, யாருடைய கரத்தில் இருக்கிறேன்? தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். பிரைஸ் எல்லாம் நல்ல கவனிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்க யாருன்னு சொல்லுது? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்க தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ளணும். அப்ப நீங்க யார் இல்லை அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை போல அல்ல. நீங்க யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். தேவன் உங்களை என்ன செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு ராஜரிக மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க உணரணும் சார். இதை நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய தோற்றத்துல, உங்க செயல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களை மாற்றத்திற்குள்ள நீங்க கொண்டு வரணும். உங்களுடைய வஸ்திரம், உங்களுடைய தோற்றம், உங்களுடைய பேச்சு எல்லாமே யாரா இருக்கணும் அப்படின்னா, அந்த நடைமுறையில் வந்துடணும். நான் யாரு? நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய கரத்தில் இருக்கிற கிரீடம். அதனால தான் நான் சொல்றேன், நாம் உலகத்தில் இருக்கிறவர்களை போல அல்ல. நாம் யாரா இருக்க வேண்டும் அப்படின்னா, நமக்குன்னு ராஜ்யத்தில் ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதிப்போட வாழுங்க. உலகத்தில் சொல்றாங்கல்ல, எப்படி வாழணும்? நான் மதிப்போடு 4 பேர் மதிக்கணும் மாதிரி வாழணும் அப்படிங்கிறோம். நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை யாருக்கெனவே என்ன செய்திருக்கிறாரு? மதிப்புள்ளவனாய் வைத்திருக்கிறார். மதிப்புள்ளவனாய் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மதிப்பிற்கு ஏற்றார் போல நான் என் வாழ்க்கை முறைகளை மாற்றம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் 7வது, தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தாங்குகிறார். நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார் அப்படின்னா தாங்குகிறார். வாசிக்கலாமா? ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:10. பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தாங்கப்படுகிறீர்கள், நீங்கள் பராமரிக்கப்படுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே. நீ யாருடைய கரத்தில் இருக்கிறப்பா? நீ என் கையில் இருக்கிற. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சகாயம் செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 365 நாட்களும் இந்த பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை வேதத்தில் 365 முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். ஆண்டவர் திரும்ப 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 சொல்கிற ஒரே வார்த்தை என்ன செய்யுமா? பயப்படாத, பயப்படாத. சீசர்களை பார்த்து பயப்படாதன்னு சொன்னார்ல, பயப்படாத. எந்த சூழ்நிலைகளை பார்த்து நீ என்ன செய்யாத?
பயப்படாத, காரணம் நீ என் கரத்தில் இருக்கிறாய். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு வருகிறது. தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறார். நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது நமக்கு வேண்டிய ஒரு மதிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். நான் தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது தேவன் இந்த உலகத்திற்கு என்னை அடையாளமாய் மாற்றிருக்கிறார். நான் தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துகிறார், என்னை மகிமை அடைய செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் நான் இப்படி சொல்றேன், நீங்கள் தேவனுடைய கையில் இருக்கிறீர்கள். சொல்லுங்க பாப்பா, நான் தேவனுடைய கையில் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தேவனுடைய கையில் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய கையில் இருக்கிறேன். சத்துரு என்ன தொட முடியாது. சத்துருடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறாது. காரணம், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன். யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன்? ஆமா, இப்போ முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் சில என்ன இருக்கும், சில நிர்வாகம் செயல்படும்ல, செக்யூரிட்டி இல்லைன்னா இந்த பாதுகாப்பு, சில டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும், அவருடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கும். அதை யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் தேவனுடைய நேரடி பார்வையில் அவருடைய கையில் இருக்கும்போது உங்களை எந்த சத்துருடைய வல்லமையும் என்ன செய்யாதுப்பா, தொட முடியாது. கர்த்தர் தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஆண்டு கடைசி அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசித்து முடிப்போமே. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம். சத்தமா ஒரு முறை வாசித்து நாம் ஜெபிப்போம். நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் நான் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருவேன். நான் மட்டும்தான் படிச்சிருக்கிறேன், நீங்க எல்லாம் யாருமே சொல்லவே இல்லை. மறுபடியும் சொல்லுவோமா? நான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இருங்க பிரதர். இந்த 2026வது ஆண்டு நான் அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், யாரு கூட வேணாலும், சிலவங்களுக்கு அது ஒரு பெருமை இல்லை, நான் அவங்க கூட இருக்கிறேன், அவங்கள தெரியும், இவங்க யாரை வேணாலும் தெரிஞ்சுட்டு போட்டோம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கரத்தில் இருங்க. கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு மதிப்பு, உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். முழங்கால் படியிடணும் அப்படின்னா நீங்கள் முழங்கால் படியிடலாம். கர்த்தர் திட்டமான ஒரு வார்த்தையை நம்மளோடு பேசியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியுமாயிருப்பாய். ஹலோ, கர்த்தர் உன்னை காணும்படி எல்லாருக்கும் முன்பாக அவர் தம்முடைய கையில் உன்னை ஏந்தி பிடிப்பார் பிரதர். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாருடைய கண்களும் காணும்படி கர்த்தர் தம்முடைய கரத்தில் உங்களை ஏந்தி பிடிப்பார். நீங்கள் தேவனுடைய கையில் ஒரு மகத்தான கிரீடமாயிருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒரு மகத்தான கிரீடமாயிருப்பீர்கள். எல்லாராலும் பார்க்கப்படுகிற ஓ தேங்குலா ஒரு மதிப்புள்ள கிரீடமாய் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை உருவாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஒரு மதிப்புள்ள பாத்திரமாய் மதிப்புள்ள பாத்திரத்திற்கு என்னைக்குமே மதிப்பு இருக்கும் பிரதர். 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய மதிப்பு குறைவதில்லை.
கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மதிப்பு உண்டாகும்படிதான்ப்பா, உனக்கு மதிப்பு உண்டாகும்படிதான் நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை உருவாக்கப்படணும்? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்களேன். அப்பா, உங்க கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இந்த 2026 ஆண்டுல உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறப்போ, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உருவாக்கிடுங்க, உருவாக்கிடுங்க, உருவாக்கிடுங்கப்பா. இது ஒரு மகிமையின் ஆண்டுன்னு சொன்னீங்களே, இந்த 2026 ஆண்டு எங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாய் அது இருக்கட்டும். எங்களை வளைந்திடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க பிரதர், சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசினாரா? கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டாரா? ஒப்புக்கொடுங்களேன், ஒப்புக்கொடுங்களேன். இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில இதுவரையிலும் தேங்க்யூலா, மகுடம்னா என்னன்னு தெரியாமலே இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு மகுடத்தை சூட்ட விரும்புகிறேன். நான் இந்த ஆண்டு உன்னை என்னுடைய பிரதிநிதியாய் நான் இந்த உலகத்திற்கு நான் உன்னை அடையாளப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறப்பா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறப்பா? நான் உன்னை இந்த உலகத்துல நான் அடையாளமா வைக்க போகிறேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை அடையாளமா வைங்கப்பா, என்னை அடையாளமா வைங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை அடையாளமாய் வைங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை அடையாளமாய் வைங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபை அடையாளமாய் வைங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபை மக்களை அடையாளமாய் வைங்க ஆண்டவரே. அடையாளமாய் வைங்கப்பா, அடையாளமாய் வைங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தீரே ஆண்டவரே, அடையாளத்தை காண்பித்தீரே. யோசுவாவுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தீரே. அடையாளம் உண்டாகட்டும்பா. இந்த மகிமையான ஆண்டை சுதந்தரிப்பதற்கு, இந்த மகிமையான ஆண்டை ஆண்டவரே நாங்கள் சுதந்தரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் கேட்கிறீங்க? அந்த மகிமையில் எங்களை பிரவேசிக்க பண்ணுங்கப்பா. அந்த மகிமையான ஆண்டுகளை நான் உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுமா? சொல்லுது, எங்க வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை ஒரு கிருபையால் திருப்தியாக்கும். இந்த கால வேளையில ஒரு கிருபை இறங்குது பிரதர், சிஸ்டர், ஒரு கிருபை இறங்குது பிரதர், ஒரு கிருபை இறங்குது. விட்டுறாத. ஒரு கிருபை வாழ்நாள் முழுவதும், இந்த 26வது ஆண்டு முழுவதும் நீ களிகூர்ந்து மகிழும்படி இந்த கால வேளையில கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கொடுத்து விடுகிறார். ஓ ரிபாலா தூராவா ஷதரபனாதி அந்தரபாலா ரிகாதானா, நீ இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ந்து இருக்கும்படி ஒரு கிருபை வருது, ஒரு கிருபை வருது பிரதர். பிரதர், ஒரு கிருபை இறங்குது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள். இந்த ஆண்டு முழுவதும் நீ மகிழ்ந்திருக்க, நீ சுகமாய் வாழ, நீ அற்புதத்தை காண. இதோ ஒரு கிருபை, இதோ ஒரு கிருபை, இதோ ஒரு கிருபை. கிருபை, கிருபை இறங்குது, கிருபை இறங்குது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஒரு கிருபையின் அபிஷேகம், ஒரு கிருபையின் அபிஷேகம், ஒரு கிருபையின் அபிஷேகம் இறங்குது, இறங்குது பாரு. பெற்றுக்கோ பிரதர், பிரதர்,
சிஸ்டர், ஒரு கிருபையின் அபிஷேகம், ஒரு கிருபையின் அபிஷேகம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கோ. நீ மகிழ்ந்து வாழும்படி உங்க வாழ்நாளெல்லாம் நீ கனிகூர்ந்து மகிழ்ந்து இருக்கும்படி கர்த்தர் ஒரு கிருபையின் அபிஷேகத்தை அவர் ஊற்றாரு. கிருபையின் அபிஷேகம், கிருபையின் அபிஷேகம் யாருக்கு வேணும்? கிருபையின் அபிஷேகம் யாருக்கு வேணும்? கிருபையின் அபிஷேகம் பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது, இறங்குதுப்பா. glory, 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 glory. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ அபிஷேகத்தை, பெற்றுக்கோ அபிஷேகத்தை. விட்டுறாத, விட்டுறாத. இந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இந்த கிருபையின் அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இந்த ஆண்டை கடந்து போவதற்கு, இந்த ஆண்டை கடந்து போவதற்கு உங்க மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம், உங்க மேல ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகம் இந்த ஆண்டை கடந்து போவதற்கு, இந்த ஆண்டை கடந்து போவதற்கு, சிஸ்டர், இந்த ஆண்டை கடந்து போவதற்கு உங்க மேல ஊற்றப்படுகிறது அபிஷேகம். கிருபையின் அபிஷேகம், கிருபையின் அபிஷேகம். இது ஒரு கிருபையின் அபிஷேகம். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இது அபிஷேகத்தை பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இது அபிஷேகத்தை பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ரீபா பா 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 பா, ரீபா பா 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 பா. ஒரு அக்கினி இறங்குது வருது, ஒரு அக்கினி இறங்குது வருது சிஸ்டர், ஒரு அக்கினி. நீ இந்த கிருபையை சுமந்து கொண்டு உன் வீட்டுக்கு போகும்போது, இந்த கிருபையை நீ சுமந்து கொண்டு உன் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வீட்டுல வெளிச்சம் பிரகாசிக்கும். உனக்குள் இருக்கிற வெளிச்சம் உன் வீட்டுக்குள்ள பிரகாசிக்கும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் விலக போகிறது. எஸ், வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். நீங்க உங்க கால்களை வீட்டுல வைக்கும் போது நான் சொல்லுவேன், வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், நீங்கள் வெளிச்சம். இந்த உலகத்திற்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேருக்குடைய வாழ்க்கையில நான் வெளிச்சமாய் இருக்கணும்னு விரும்புறீங்க? இப்ப கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறேன். இசப்பா, நான் வெளிச்சம், நான் வெளிச்சமாய் மாற விரும்புறேன். நான் வேலை செய்கிற இடத்துல நான் வெளிச்சம், நான் பிசினஸ் பண்ற இடத்துல நான் வெளிச்சம், என் குடும்பத்துல நான் ஒரு வெளிச்சம். அநேகருக்கு கர்த்தர் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் நிறுத்த போகிறார். அதுதான் அடையாளம். அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இனி எந்த இடத்திலையும் உங்களுடைய தலையை கர்த்தர் குனிய விட மாட்டார். உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார், உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், பள்ளத்தாமே உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், பள்ளத்தாமே உயர்த்தப்படும். கீழாகாமல் கீழாகாமல் உன்னை மேலாக்குவார். உன்னை மேன்மை
அடுத்து வா என் தலையை என் தலையை உயர்த்து அவப்பா. அல்லேலூயா. உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். இந்த ஆண்டு உங்கள் தலைகளை உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு. இந்த மகிமையின் ஆண்டுல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமை அடையும்படி நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம்